ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குட்டிஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வெத்தலை ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது பேர் வெத்தலை வள்ளி கிழங்கு. இந்த வெத்தலை வள்ளி கிழங்கை வச்சு ஒரு வறுவல் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? குடல் புண்ணை ஆற்றும், வயிற்று புண்ணு இருக்கவங்களுக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அப்புறம் எவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இதை வச்சு ஒரு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். இதோட இலையோட ஷேப் வெத்தலை மாதிரி தான் இருக்கும். அந்த கிழங்கு பாருங்கள், வெத்தலை ஷேப்பில் இருக்குது. இந்த கிழங்கை க்ளீன் பண்ணி அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாத்தையும் காமிக்கிறேன். வறுவல் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணால் எப்படி பர்பிள் கலரில் இருக்குது. இது நிறம் 2-3 நிறம் சொல்லியிருக்காங்க. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த கிழங்கு இந்த இடத்துல பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். இது க்ளீன் பண்ணி எந்த சைஸில் கட் பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வழவழுப்பு தன்மை இருக்குது இந்த கிழங்குக்கு. ஒரு வாட்டி கழுவிக்கோங்க கட் பண்ணிவிட்டு, சரிங்களா? இந்த கிழங்கை உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே கட் பண்ணிவிட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா கருணக்கிழங்குல இருக்க அரிப்புத்தன்மை இதில் இருக்குது. அதனால் வேக வச்சு தான் சாப்பிடணும். வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கிழங்கை போட்டேன். கிழங்கு போடும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். மசாலாலாம் சீக்கிரமாக ஒட்டும், அதில் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கோசரம் தான் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். எனக்கு ஒரு 7 மினிட்ஸ் தாங்க ஆச்சு இந்த வேகிறதுக்கு. அந்த தண்ணியை பார்த்தீங்களா எப்படி கலர் மாறிடுச்சின்னு. வேக வச்ச உடனே சூட்டில் மசாலாவை போடக்கூடாது. ஏன்னா கிழங்கு உடஞ்சிடும். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாங்களா? என்னென்ன மசாலானா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னா பைண்டிங் ஏஜென்சிக்கோசரம், கிறிஸ்பினஸ்க்கோசரம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ற மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு. இது அரிசி மாவு 1 ஸ்பூன். அதே தாங்க, கிறிஸ்பினஸ்ஸு கொடுக்கும், பைண்டிங்கை கொடுக்கும். இதுக்கு மசாலாலாம் இந்த கிழங்குல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்த உடனே கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்கோசரம்னா அந்த அரிப்பு தன்மை இருக்காமல் இருக்கும். கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அளவு கலந்து வச்சுருக்கேன். கலக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. புளி தண்ணி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கிழங்குல இந்த மசாலா ஊறட்டும். அதுக்கடுத்து எப்படி பண்ணலாம் நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். மசாலாலாம் கிழங்குல ஊறி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சுட்ட உடனே இந்த கிழங்கை போட்டு வறுத்துக்கலாம். விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா அது வறுவலாக வரணும், டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் சீக்கிரமாக இதாகிடும். கலந்து விட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த கிழங்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி என் சேனலில் ப்ரௌனியோட ரெசிபி போட்டிருக்கேன். ஸ்லாபாக தான் கேட்டாங்க ஆர்டரு. அதை பாருங்கள். அதோட லிங்க்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஆர்டர் பண்ணுங்கள். 2 மந்த்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. கிளாசிக் ப்ரௌனி 1 kg 800 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இருக்குது. 1/2 kg 400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். 1/4 kg 250 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். பிஸ்கெட் இருக்குது, பட்டர் பிஸ்கெட் இருக்குது. அதுவும் பாருங்கள், சேனலில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு என் சின்ன பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். சொல்வாவ மறக்காமல் உங்கள் ஏரியாவில் இந்த கிழங்கு கிடச்சா வாங்கி, உடம்புக்கு நல்லதுங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.